ஏதோ இந்த வருஷம் சித்திரை மாதம் கொண்டாடிட்டோம். அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது தெரியல. ஆமாங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சித்திரை 1 தான் புத்தாண்டுன்னு இருந்தது. திடீர்னு கவர்மெண்ட் மாறிச்சு, தை 1ன்னு சொன்னாங்க. நம்ம ஏதாவது சொன்னோமா? இல்லை. சரிங்க ஒன்றும். மறுபடியும் கவர்மெண்ட் மாறிச்சு, சித்திரை 1 தானோ. நம்ம என்ன சொன்னோம்? சரிங்க ஒன்று. நாளைக்கு வேறு யாராவது கவர்மெண்ட் வந்து மாலைய அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுன்னு, நமக்கு என்ன என்னைக்கோ ஒரு நாள், நமக்கு ஒரு நாள் நீ அவ்வளோதான். நமக்கு வேண்டியது புத்தாண்டு. டிவியில் திரைக்கு வந்து 30 நாளான ஒரு புது படம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நண்பர் சிவகுமாரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்ரு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். இல்லை, எனக்கு தெரியாது, அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. டிக்கெட் எப்படி எடுக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி எனக்கு நிறைய சொல்லினே இருக்கிறவர் அவர் தான். சார் ரொம்ப ஒரு புக்கு தேடி இருந்தார். எந்த புக் ஷாப்லேயும் இல்லை. அவர் புக்கு வேணும் எங்கேயுமே கிடைக்கலைங்க அப்படின்னாரு. கிடச்சிதான்னு நல்ல காலங்க கூகுளில் சர்ச் பண்ண கிடச்சிச்சு அப்படின்னார். சயின்ஸ் ரொம்ப முன்னேறிச்சு இல்லை அப்படின்னு எங்கிட்டயே சொன்னார். என்ன விஷயம்னா, 5 வருஷமாக டெய்லி ஆன்மீக கதைகள் சொல்கிறதுனால அறிவியல் பக்கம் போனால் நீங்களாம் தப்பாக நினைக்க போகிறீங்கன்னு இந்த பக்கம் வந்துட்டார். குரு நானாம்பிகா இன்னும் ஒரு படி மேலே. நல்ல காலம் அப்துல் கலாமோ பூசாரியாக இருந்தாருன்னு சொல்லாமல் விட்டுது. அப்துல் கலாம் விஞ்ஞானி. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு எது ஆன்மீகம் எது பக்தி எதுவுமே தெரியல. அன்னைக்கு வாக்கிங் போயிட்டு உள்ளே வர என் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து தூங்கின்னு இருக்கான். 9 மணி. நான் தூங்குறேன்னு தியானத்தில் இருக்கேன். நான் பயந்துட்டேன். ஏன்னா இப்போல்லாம் யாராவது தியானம்னா நமக்கு பக்குன்னு இல்லை. ஆமையா, இல்லை சார், தியானம் இருந்தால் அமைதி வரும். நாங்கள் பிரச்சனைலாம் வருது. எனக்கு என்னென்னா, இவன் உண்மையாக தூங்குறாளா, தியானம் பண்ணுறாளா, இல்லை சாயங்காலம் போகிற சண்டைக்கு பாயிண்ட் ரெடி பண்ணுறாளா, ஒன்றும் புரியல. நல்ல ஒரு தலைப்புங்க, மனித குல மகிழ்ச்சிக்கு. நான் சொல்கிறேன், மனித பிறப்புக்கு அப்புறம் மனித குலத்துக்கு ஆன்மீகமும் பக்தியும் எப்போங்க வந்தது? எப்போ வந்தது? புகையில் காடில் வனாந்தரத்தில் ஆடகிட ஒன்றும் இல்லாமல் இருந்த மக்கள் கூட்டம் தானே நம்ம முன்னோர்கள்லாம் அவங்க தானே. அவனுக்கு எப்படி ஆன்மீகம் வந்தது? எப்படி ஆன்மீகம் வந்தது தெரியுமா? மனிதன் எதற்கெல்லாம் பயந்தானோ அதையெல்லாம் கடவுள்னு நம்ப ஆரம்பித்தான். ஆகாயம், காற்று, மழை, இடி, மின்னல், பாம்பு எல்லாம் சாமி தான். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா பயம். கல்யாணம் ஆச்சு, பயப்படுறான். மனைவி தெய்வம்னா, பெண்ணை தெய்வம்னா. அப்போ எதெல்லாம் பயம் வருதோ அதெல்லாம் மனித குல மகிழ்ச்சி இல்லைங்க, மனித குல பரிணாம வளர்ச்சியே விஞ்ஞானம் தான். ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான். எப்போ மர இலையிலே ஆடையை உடுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தானோ அப்போவே விஞ்ஞானம் கூட அவன் பரிணாம வளர்ச்சி ஆரம்பித்து விட்டது. அதான் உண்மை. சிக்கிமுக்கி கல், சக்கரம் கண்டுபிடித்தது, இதெல்லாம் மனித குல வளர்ச்சி, விஞ்ஞானம். இவங்க ஆன்மீகத்தில் என்ன பிரச்சனைனா, எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அறிவியல் சொன்னுச்சு என்ன, டேய் குரங்கில் இருந்து வந்தவன் தான் மனுஷன் சொல்லுச்சு, நம்பலை. அப்புறம் அறிவியல் என்ன பண்ணுச்சு, கண்ணாடி ஒன்று கண்டுபிடிச்சி அவன் கையில் குத்து, மூஞ்ச பார்த்தா ஆமாங்க உண்மை. 2வது உலக போர் வரையும் உலகம் உருண்டை என்பதே ஒப்புக்கொள்ளாதது ஆன்மீகம். ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னவனெல்லாம் தூக்கில் போட்டானுங்க. போய் சொல்கிறான் உலகம் தட்ட. இப்படிதான் சார். மழை இல்லைங்க, ஆன்மீகம் என்ன பண்ணுச்சு, ஆலம்பத்துக்கு கீழே பஞ்சாயத்து போகுச்சு ஒரு சொம்போட. மழை வரல, உடனே கூட்டத்தில் ஒருத்தன் ஆத்தா ரொம்ப கோபமாயிட்டான், ஆடு வெட்டணும். ஏன்னா அவனுக்கு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகும். ஆத்தா கோவப்பட்டுட்டா ஆடு வெட்டணும்னா இவன் இதுக்குன்னே ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் போகிறவன். ஆனால் அறிவியல் செயற்கை மழையை கண்டுபிடித்து கொடுத்தது. ஒரு பிரச்சனை மனித குலத்துக்கு ஆன்மீகம் என்ன செய்யும், ஆறுதல் தான் சொல்லும். கஷ்டத்தில் இருக்கும், ஆன்மீகம் என்ன சொல்லுது, ஆறுதல். இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா,
ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனார். ஏதோ இவன் கூட இருந்து அமிச்ச மாதிரி. பஞ்சபாண்டவர் படாத பாடா, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா? கவலைப்படாது. ஆனால் அறிவு அப்படி அல்ல. தற்கொலை செய்து கொள்ளுகிற மனத்தில் இருப்பவனை அறிவியல்வாதிகள் உட்கார வைத்து கவுன்சிலிங் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வழக்கத்தை மாற்றி கொடுக்கின்ற அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மனித குலத்துக்கு மகிழ்ச்சியாதான். ஆன்மீகம் விதியின் பின்னால் போவது, அறிவியல் மதியின் பின்னால் போவோம். அருமை அருமை அருமை. சார் ஒருத்தன் கல்யாணத்தில் உட்காருவான், பரிமாறவன் பச்சடி வச்சுக்கிட்டே போவான், இவனுக்கு வைக்கல, போயிட்டான். தம்பி பச்சடி வை, முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த பச்சடி வைக்கிறோன்னா அந்த லாஸ்ட் வரையும் பார்க்குறான். ஏன் பக்கத்தில் இருக்குவேன் அவன் சும்மா இருக்க மாட்டான்ல, என்ன பச்சடி வைக்கல போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னா. அதுக்கு இவன் சொன்னா, ஏ விதி சார். என்னடா விதி? நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது புள்ள சார், எனக்கு எப்பவுமே இப்படி தான். முதல் புள்ளியாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? நீ எங்கே இருந்தாலும் ஒரு கல்யாணத்தில் பச்சடிக்கு தான் உட்காந்துட்டு போகிறேன். முதல் புள்ளியாக இருந்தால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனித குலத்து வளர்ச்சிக்கு ஆன்மீகம் அதையும் போட்டு கீழே தள்ளிச்சு சார். பூசணிக்காரருக்கு மருந்து கண்டுபிடிச்சது அறிவியல், பூசணிக்காரருந்து மருந்து கண்டுபிடிச்சது அறிவியல். ஆன்மீகம் விலை கொடுத்து வாங்கி வந்தத போயிட்டு அவன் மூஞ்சி மாதிரியே வரைஞ்சி என்னை பார் சிரி அப்படின்னு வீட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டான். அந்த பக்கம் போகிறவன் நின்று சிரிச்சுட்டு போகிறான். ஏன் நான் சிரிக்காமல் போனால் நமக்கு ஏதாவது ஆகிட போதோடு சார். அம்மாவாசை அன்றைக்கி பூசணிக்காய் ஒட்டும் முச்சத்தில் உடைக்கிறானுங்க சார். 2 வீலர் எல்லாம் சாவட்டோன்னு. இது என்ன மனித குலம், என்ன கண்டுபிடிப்பு? கம்ப்யூட்டரை பற்றி இவங்கெல்லாம் பேசுனாங்க. கம்ப்யூட்டர் எதுக்கு? 20 ஆள் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்யும், ஒரு மிஷின் செய்யும். அது அறிவியல் படைப்பு, மனித குல வளர்ச்சி. இவன் என்ன பண்ணா, அதுலேயே கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுது கம்ப்யூட்டர் இஸ் ஜாதகம்னா அதை கெடுக்கிறது. அதுலேயும் பாருங்க, குரு இவனை பார்க்குறான், அவன் இவனை பார்க்குறான், இவன் துட்டை பார்க்குறான். கொஞ்சமாக மக்களை மடத்தனத்திற்கு கொண்டு சென்றது ஆன்மீகம். அதான் உண்மை. நேர்மையாளர் அது அண்ணா அக்கிரமம் என்ன பேர் சொல்லுங்க மாற்றிடுவானுங்க. அதுவும் ஆன்மீகத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒருத்தங்கிட்ட போனேன், என்னதான் சொல்கிறான் பார்க்கலான்னு. பேர் என்னன்னா மோட சுந்தரண்ணா. நல்லா இருக்கேண்ணா. நான் இதை யார் எல்லாரும் பேரையும் மாற்றுவானே, நம்மளை விட்டுட்டானேன்னு நினச்சேன். இன்ஷியல் என்னாண்ணா? எஸ், நான் அதை மாற்றிடணும். எனக்கு எங்கள் அப்பா விட்டு போனது 2 லட்சம் கடமை, இன்ஷியல் மட்டும்தான். அதையும் விட்டுட்டு போனால் என்ன? எல்லாமே அப்படிதான். எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு சார். 20 வருஷத்துக்கு முன்னால் வாஸ்து கிடையாதுங்க. இப்போது இல்லை எவ்வளோ கீழே இழுக்குது பாருங்கள் மேலே போகிறவன. இப்போது வாடகைக்கு போகிறவனே வாஸ்து பார்த்து தான் போகிறான். நம்பிக்கை ஆரம்பிச்சாரு. அட என் வீட்டில் ஒருத்தர் வந்தாருங்க வாஸ்து பார்க்குறேன்னு, வந்து போர்ட்டிகோ கிட்ட நின்று இது இங்கே இருக்கப்படாது, பின்னால் இருக்கணுமே. நான் சொன்னேன், முன்னால் இருந்தால் அது பேர் போர்ட்டிகோ, பின்னால் போயிடுச்சுன்னா அது வந்து மாட்டுக்கொட்டா. உள்ளே வந்தான், இது குபேர மூளை, இது சனி மூளை, இந்த ரூமை இதை மாற்று, அதை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று. அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் தாங்க. அதையா சொல்லி தொலைச்சிட்டு போகலாம், செலவாக முடிச்சுட்டு போய். இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, என்ன ஆயிடுச்சு, ஆன்மீகம் என்பது ஒரே தெய்வம் என்பது பிரிந்து போய் பல சமயங்களில் இப்போ பிரிவுகள் வந்து ஜாதியிலே சாமி வந்து எந்த ஜாதியில் ஆகி எல்லா பிரிவுகளும் ஆன்மீகத்திலே வர 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 எல்லாம் என்ன பண்ணா, வேத வெட்டி இல்லாதவன், ஜனங்களோட முட்டாள்தனம் தெரிஞ்சவன் சாமியார் ஆகிட்டான். ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகிறான் சாமியார். ஐயோ என்ன பிரச்சனை, சும்மா இருக்கிறவங்களும் கெடுக்குதுங்க. என் ஒய்ஃபு திடீர்னு ஓடி போயிட்டு ஒரு சாமியார் படுத்துட்டு வந்து ஆள மாட்டிட்டான். என்னென்ன கம்முன்னு இருக்கா. சரி விட்டேன். வாண்டிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி கும்பிட்டான். நான் சரி ஏதோ ஒரு சாமியார் போட்டோம், நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த சாமியார் படம் வந்தவொடனே என் ஒய்ஃபு டெய்லி இப்போலாங்க வேலை காட்சி லீவே போடாமல் வரா, எல்லாம் சாமியார் படம் வந்ததுனால. இப்போலாங்க இட்லி நல்லா பூவாக வருதுங்க, எல்லாம் சாமியார் படுறதுனால. இப்போலாம் சிலிண்டர் புக் பண்ணால் 20 நாளில் வந்துடுதுங்க, எல்லாம் சாமியார். தான் போச்சு. என்ன பிரச்சனையாச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஆமாம், சீட்டிலாம் வந்தது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, என் வீட்டில் வரவன் பக்கத்தில் உட்காந்து சாமியார் படத்தை பார்த்தவங்க தள்ளி உட்காரான். என்ன இது இங்கே வச்சுக்கிறேன், எடுன்னா எடுக்க மாட்டான். அவன் தீவிர பக்தி ஆகிட்டான். அவன் என்ன சொல்கிறான், அரசியல்வாதி எங்கள் சாமியார் மேலே வெறும் குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அப்புறம் பார்க்கலான்னு.
அதாவது என் வீட்டு ஆணியில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் ஆன்மீகத்தோட விளை. மனித ஆயுள் 40 வயசுல முடிஞ்சதை அறிவியல் தானே 90 வயசு ஆக்கியிருக்கு. அருமை அருமை. மனித ஆயுளை நீட்டியது இதை விட என்ன மனித குல வளர்ச்சி வேணும்? குழந்தை இறப்பு கம்மியாயிடுச்சு, குழந்தை இறப்பே இல்லை. இவங்க சொன்னாங்க 17 குழந்தை பிறந்தது, இப்போ என்னமோ சொன்னாங்க அவங்க இப்போ குழந்தை இல்லை. எல்லாமே அறிவியல் தாம்மா. குழந்தை இல்லைன்னா என்னாச்சு? உங்கள் ஆன்மீகம் என்ன சொல்லிச்சு? ஆழமத்தை சுற்றிச்சு இல்லையா? அதுக்குன்னு சாமியார் ரெடி ஆகிட்டாங்க. இல்லை சாமியார் இல்லைங்க, பீடி சாமியார், தாடி சாமியார், கடன் சாமியார். கடன் சாமியார்னா நம்மளுக்கு கடை இருந்ததுன்னா அவர்கிட்ட போனால் கடன் தீர்ந்துருமா? எப்படி ரிசர்வ் பேங்கை வச்சுருக்காரு என்னமோ எல்லா சாமியார். குழந்தைக்குன்னு சாமியார், அதில் 10 பேர் ஜெயிலில் இருக்கிறான் இப்போ. ஏன்னா அவனே ட்ரை பண்ணிக்கிறான், உள்ள தூக்கி போட்டாலாம். எல்லாத்துக்கும் சாமியார். டெஸ்ட் பேபி வந்துடுச்சு. பெண்களை மலடி என்று சமூகம் அவலமாக வெளியே தள்ளியதை மாற்றி விஞ்ஞானமான் இன்றைக்கு அவருக்கு டெஸ்ட் பேபியில் குழந்தை வரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதான் உண்மை. நடுவரே சொன்னார், இவர் சொன்னார், ஆன்மீகத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு, அறிவியலில் அது கிடையாது. பணக்காரன் தொட்டாலும் ஷாக்கடிக்கும், ஏழை தொட்டாலும் ஷாக்கடிக்கும். அறிவியலுக்கு ஆள் பற்றி தெரியாது. ஆனால் ஆன்மீகத்தில் பணம் முக்கியமாயிடுச்சுங்க. பெருமாளை கும்பிட்றதுக்கு நிற்கிறேன், ஐயர் வராது, 1 ரூபா போட்டேன். பக்கத்தில் இருக்கிறவன் 100 ரூபா போட்டான். உள்ளே போய் ஜடாரி எடுத்துன்னு வந்து 100 ரூபா போட்டவனுக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரியே ஜடாரியை வச்சார். 100 ரூபா போட்டான், எனக்கு டொங்குன்னு வச்சுட்டு போயிட்டார். நான் 1 ரூபா போட்டேன். இதான் வித்தியாசம். அறிவியலுக்கும் ஆனந்துக்கும் இதான் வித்தியாசம். எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு, ட்ரெயின் எதுவாக இருக்கட்டும், எங்கேயுமே வித்தியாசம் இல்லாதது உண்மையிலேயே அறிவியல் மட்டும்தான், ஆன்மீகம் இல்லை. சரி, இவ்வளோ சொல்கிறோமே, அது இன்னைய நாளில் மனித குலத்தில் ஆன்மீகம் தழைத்தோங்குவதற்கே அறிவியல் தான் ஒரு கடப்பாடாக இருக்கிறது, ஒரு மீடியாவாக இருக்கிறது. எங்கேயுமே போவோம், நாங்கள் வீட்டில் உட்காந்து மகர ஜோதி பார்க்கலாம், வீட்டில் உட்காந்து கும்பாபிஷேகம் பார்க்க முடியுது, வீட்டில் உட்காந்து திருப்பதியில் 10 நாள் நடக்கிற அந்த உற்சவத்தை பார்க்க முடியுது. வேத மந்திரங்களை வீட்டுக்குள்ளே வரவழைத்து கொண்டிருக்கிறோம். அறிவியலினால்தான், உண்மையிலேயே அதுதான். அது அறிவியல் என்பதுதான் மனித குல மகிழ்ச்சி. அறிவியல் என்பது தீர்வுகள் சொல்லக்கூடியது, ஆறுதல் சொல்லக்கூடியது அல்ல. பில்ல அடிச்சுங்க நடுவர்களே. இல்லை மைக்கை தட்டி பார்க்க இல்லை, நல்ல தலைப்பு, நல்ல ஆடியன்ஸுன்னு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இப்போ பெல் அடித்து மீதி என்னன்னா வீட்டிலேயே சொல்ல முடியும். ஏன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் அங்கே அப்படின்வாங்க. நான் எதை சாதாரணமாக பேசினாலே இதெல்லாம் உங்கள் பட்டிமன்றத்தில் வச்சுக்கோங்க, இங்கே பேசுறத பேசுங்கன்றாங்க. ஒன்று நடுவர் அவர்கள் ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார், அதையே நானும் சொல்லுகிறேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியது ஆன்மீகம். அந்த பயிரை வாடாமல் பார்த்து கொள்வது அறிவியல். நன்றி, வணக்கம்.